அதாவது சாய்ஸுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய ஆளுகை. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறதுனால 12 சீட்டு முன்னாடி இருந்தா எடுக்கிறவனுக்கு எதை ஹைலைட் பண்றாரு கர்த்தரு? கரெக்டா பெஞ்சமினை தூக்குறதுக்கு ஹைலைட் பண்றாரு. பெஞ்சமினை எடுத்துட்டு திருப்பி ஒரு 30-40 குடும்பம் பேரை எழுதி போட்டா எடுக்கிறவனுக்கு எதை ஹைலைட் பண்றாரு? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருச்சு? அபிஷேகித்து முடிந்தாயிற்று. 9வது அதிகாரத்துல வந்தாச்சு. 10வது அதிகாரம் 1வது வசனத்துல எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணியாச்சு. இது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? சாமுவேலுக்கும் சவுலுக்கும் மட்டும் தான் தெரியும். என்ன சொல்றாரு? கூட இருக்கிறவன கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லு அப்படிங்கிறாரு. யாரு? சவுலுக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் வர்றான், வேலைக்காரன் வர்றான். அவனை கொஞ்சம் முன்னாடி போ, நீ கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அபிஷேகம் பண்ணி அனுப்புறாரு. தனிமையிலே மறைந்திருக்கும் பொழுது அபிஷேகமும், வெளியரங்கமா இருக்கும் பொழுது சீட்டு விடுவதும் எல்லாமே கம்பைண்டா வருது. அதனால தான் உங்களுடைய பெயர்கள் எங்க வருது? மேல வருது. இப்போ டிபார்ட்மெண்ட்ல திடீர்னு உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த தியானத்தில் இருக்கும் பொழுது எதை எதிர்பார்த்து போவீங்கள்? நான் என்ன பண்ணி எவன் கூப்பிட்டாலும் எனக்கு என்னதான் உண்டாகும்? ஏன்னா கர்த்தர் மீது அன்பா இருக்கிறவர்களுக்கு என்னதான் உண்டுது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கு. இன்னைக்கு இவர்கள் எல்லோரும் முன்னாடி என்னை வச்சு திட்டினாலும் நீங்க எப்படிதான் இருப்பீங்க? எனக்கு தெரியும். ஏன் என்ன எனக்கு தெரியும்? நன்மையை எனக்கு செய்யும்படியாய் அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எரேமியா 31:28 படிங்க. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஜாக்கிரதைன்னு போட்டிருக்குல்ல, ஆங்கிலத்துல அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா எப்படி அவர்களை பார்த்து கொண்டு இருந்தேனோ அப்படின்னு போட்டிருக்கு. ஹவ் ஐ லுக்ட். ஆங்கிலத்தில் யாராவது படிங்க. ஆங்கிலம் வச்சிருக்கியா? எரேமியா 31:28.